ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஏஜே ஃபேமிலியோட அன்பான வணக்கம். இன்றைக்கி நான் டேஸ்டியான ஒரு எக்லெஸ் ப்ரௌனி செய்யுന്ന ரெசிபி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நமக்கு முட்டை இல்லாமல் வீட்டிலே டேஸ்டியான ப்ரௌனி கேக்கு செய்யலாம். சூப்பராக டேஸ்டியாக நம்ம வீட்டிலேயே நம்ம சூப்பராக செய்யலாம். அதுக்காகவே ஒரு 200 கிராம் சாக்லேட்டும் 50 கிராம் அன்சால்டட் பட்டரும் எடுத்திருக்கு. இது ஃபஸ்ட்டு நம்ம மெல்ட் செய்து எடுத்துக்கலாம். டபுள் பாயில் மெத்தடில் தான் மெல்ட் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் இதே மாதிரி கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த சாக்லேட் இல்லை அந்த பாத்திரம் அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. அது சுத்தமாக தண்ணி உள்ளே வராத மாதிரி தான் நம்ம பாத்திரம் வைக்கணும். வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் இதே மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது ரெண்டுமே கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸில் நமக்கு இது நல்லா மிக்ஸ் ஆகிடும். எல்லாம் ഞാൻ அப்படியே போட்டிருந்த சாக்லேட்டு நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டிருக்கலாம். பாருங்க, ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்புறம் கொஞ்சம் கீழே எடுத்து வச்சு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு என்ன சொல்கிறேன், இந்த கன்சிஸ்டன்சி வருന്നത് வரை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா ஷைனிங்காக இருக்குன்னு பாருங்கள் சாக்லேட். இந்த மாதிரி வருന്നത് வரை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அது அங்கே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுக்கலாம். ഞാൻ 240 ml മെഷർമെൻറ്റിൻ്റെ ഒരു കപ്പിൽ தான் മൈദ എടുത്തിருக்கு. ഒരു കപ്പ് മൈദ എടുത്തിருக்கு. ഞാൻ 1 kg കേക്കിൻ്റെ മെഷർമെൻറ്റ് தான் எடுக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர், அப்புறமா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, இவ்வளோதான் எடுத்திருக்கு. போட்டு நல்லா அரிச்செடுத்த பிறகும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது அங்கே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நல்ல க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் 200 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கு. நம்ம கடையிலெல்லாம் அந்த கப்பில் வாங்குவோம்ல, நல்ல கட்டி தயிர், அந்த தயிர் தான் நமக்கு இதுக்கு நல்லா இருக்கும். அந்த தயிர் தான் நான் வாங்கியிருக்கு. அது நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதில் தரி எதுவுமே இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ഞാൻ മൈദ എടുത്ത കപ്പിൽ ഒരു 3/4 അരയ്ക്കും കീഴേ அளவில் சர்க்கரை எடுத்து நல்லா பொடிச்செடுத்திருக்கு. அந்த நல்லா பொடி பண்ணியது போட்டால் தான் நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி கிட்டும் சீரம். தயிரும் அந்த சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அப்படியே டைரெக்டாக சர்க்கரையாக போட்டால ரொம்ப நேரம் எடுக்கும் மிக்ஸ் ஆகுதுக்கு. இந்த மாதிரி பொடி பண்ணி போட்டால சீரம் மிக்ஸ் ஆகிடும். அது 2 தடவை போட்டு ഞാൻ தயிரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள். அது பாருங்கள், நல்லா ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வானிலா எசன்ஸ் ஊற்றிருக்கு. அப்புறம் நம்ம மெல்ட் செய்து வச்சுள்ள சாக்லேட்டு அது கூடவே ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கிற அளவுக்கு இருக்கும்போதே ஊற்றணும். ரொம்ப ஆறின பிறகு ஊற்றினால அது ரொம்ப திக்காகிடும் சாக்லேட்டு. நம்ம ஒரு விரல் போடுன அளவுக்கு சூடு இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஷைனிங்காக நல்லதாக இருக்குது, நல்ல இதாக இருக்குது பாரு, ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் அந்த அளவுக்கு இருக்கும்போதே ஊற்றிக்கலாம். எல்லாம் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தயிர், சர்க்கரை, சாக்லேட் இது மூணுமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நான் விஸ்கு வச்சு தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ഞാൻ டார்க் കോമ്പൗണ്ടും மில்க் കോമ്പൗണ്ടും தான் சாக்லேட் எடுத்திருக்கு. நீங்கள் டார்க் കോമ്പൗണ്ട് கொஞ்சம் கசப்பு ஜாஸ்தி வேணும், அப்படி இருந்தால் டார்க் மட்டும் எடுக்கலாம். நான் கொஞ்சம் இனிப்பு உடல் ரொம்ப கசப்பு தேவையில்லை, அதனால தான் 2 சேர்த்து எடுத்திருக்கு. பாருங்கள், ரெண்டாவதும் பேலன்ஸ் மைதா போட்டிருக்கு. போட்டு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பால் கூட போட்டு கொஞ்சம் நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம். ഞാനൊരു ട്രേ എടുത്ത് വെച്ചിരിക്ക് பாருங்கள். அதெல்லாம் இதெல்லாம் போட்டு பட்டர் பேப்பர் போட்டு ஃபஸ்ட்டே நான் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் தடவை ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதில் நம்ம பேட்டர் ஊற்றிக்கலாம். பேட்டர் கொஞ்சம் திக்கு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இவ்வளோ திக்காக வேண்டாம். அப்படி இருந்தால் நம்ம கொஞ்சம் பால் ஊற்றி டைல்யூட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா எல்லாம் ஒரே மாதிரி இதே மாதிரி பரத்தி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்டிக்கி வச்சு நம்ம ஏர் பபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். டெக்கரேஷன் அது விருப்பம் இருந்தால் மட்டும் பண்ணிக்கோங்க. நான் அது மேலே சாக்லேட்டு தான் போடுறேன்.
நம்ம நட்ஸும் எல்லாம் போடலாம், எல்லா நட்ஸும் போடலாம், சாக்லேட்டு போடலாம், நட்ஸு போடலாம், என்ன வேணாலும் மேலே போட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அப்புறமா ഞാൻ ഓവനിൽ தான் பண்ண போகிறேன். நம்ம ஸ்டவ்வில் வச்சு பண்ணணும் அப்படி இருந்தாலும் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் லோ ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி ஒரு ரிங்கி வச்சுட்டு இந்த பேட்டர் அது மேலே வச்சு நல்லா மூடி போட்டு இதே மாதிரி ஒரு 35 மினிட்ஸ் வச்சாலும் நம்ம ஸ்டவ்விலும் பண்ணி எடுக்கலாம். இது பாருங்கள், ഞാൻ ഓവനിൽ 190 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ் வச்சுருந்தேன். இது பாருங்கள் 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. ഞാൻ ஏற்கனவே குத்தி பார்த்துருந்தது, அது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்ம வெளியில் எடுத்துருக்கு. இது நல்லா ஆறின பிறகு நம்ம மாற்றிக்கலாம். எல்லோரும் ஒரு தடவை இது செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பார்த்து சூப்பராக வரும். எக்லெஸ்ஸு நிறைய பேருக்கு கஷ்டமாக சொல்லுவாங்க எக்லெஸ் பண்ணதுக்கு. இது சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ഞാൻ இது ஒரு 20 பீஸாக்கி எடுத்துருக்குது. இன்றைக்கி ஒரு ஆர்டர் வந்த கேக்கு 20 பீஸாக்கி எடுத்துருக்கு. இது நம்ம கொஞ்சம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி எடுத்துக்கலாம். இனி ഞാനിതൊരു കേക്ക് ബോർഡിലിട്ട് മാറ്റ പോகிறேன். இதே மாதிரி பீஸாக நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம் ஒன்றொன்னா. ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் சாக்லேட் கணேஷ் அந்த போர்டில் ஊற்றிருக்கு. அது மேலே நம்ம வச்சால அது கொஞ்சம் ஷேக் ஆகாமல் அப்படியே இருக்கும். இதே மாதிரி ஒன்றொன்னா வச்சுக்கோங்க. சூப்பராக வந்துடுச்சு. எக்லெஸ் கேக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறேன், நமக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க சீக்கிரம் நல்லா வராதுன்னு. இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எல்லாம் எடுத்து பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். அதுக்கப்புறமா நான் சாக்லேட் கணேஷை வச்சு அது மேலே கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்கு. எல்லா கேக்கு மேலே இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா கேக்கிலும் நான் சாக்லேட் கணேஷை வச்சு இது பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா அது மேலே கொஞ்சம் சோக்கோ சிப்ஸு போட்டுக்கலாம். இது கஸ்டமர் அப்படி கேட்டதுக்கு சோக்கோ சிப்ஸ் எல்லாம் போட்டு கொடுங்கன்னு, அதனால தான் அப்படி பண்ணுற போகிறேன். இது செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த கேக்கு. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நம்ம எக்கில் செய்கிற மாதிரி இருந்தாலும் நமக்கு பட்டர் നമ്മൾ എഗ്ഗ് 1 കിലോ കേക്കിന് 100 ഗ്രാം ബട്ടർ എടുക്കും. நம்ம எக்கில் செய்கிற மாதிரி இருந்தால் எக்லெஸ் ஆகுമ്പോൾ அவ்வளோ பட்டர் தேவையில்லை. 50 கிராம் அந்த பாதி போதும். அது மாதிரி சர்க்கரையும் கொஞ்சம் கம்மியாக எடுக்கணும். எக்கில் செய்கிறத விட கொஞ்சம் கம்மி சர்க்கரை எடுக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக அது செய்து எடுக்க முடியும் கேக்கு. பாருங்கள், எல்லாத்துலேயுமே நான் சோக்கோ சிப்ஸும் போட்டாச்சு. அவ்வளோ பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் வீட்டிலே நம்ம செய்யலாம். எக்லெஸ்ஸும் செய்யலாம், எக்கும் எல்லா ப்ரௌனியும் நம்ம வீட்டிலே அடுப்பிலே ஸ்டவ்விலே வச்சு செஞ்சு எடுத்துக்கலாம். எல்லோரும் ஒரு தடவை இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.